சேனல். அனு 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 கொஞ்சம் இங்க வாமா. ஓ, அனு என்ன பார்த்துட்டு இருக்க? அண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாரு. இங்க இப்பதாங்க குளிச்சுட்டு வந்தேன், இதோ போறேன். வரேன்க்கா. ஆ சரிம்மா. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க, இன்னைக்கு சாட்டர்டே லீவ் தானே. ஆ ஆமா அனு, எனக்கு தூக்கமே என்ன தெரியல. நான் தூங்குறேன். அண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாரு, போ. நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க. சொல்லுங்கக்கா. ஓ, குளிச்சிட்டு இருந்தியாமா? அதான் கூப்பிட கூப்பிட எதுவும் சொல்லாம இருந்தியோ? ஆமாக்கா, குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு இருந்தேன், அதான். சொல்லுங்கக்கா, என்னாச்சு? என்னாச்சு? அண்ணி எதுக்கு இவ்வளோ காலையில் அவள் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க? ஆமா, நைட் அர்ஜுன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான்? அவர் வரத்துக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுக்கா. ஏன்க்கா? அப்போ சாப்பிடவே இல்லையா என்ன? நைட்டு செஞ்ச இட்லி அப்படியே இருக்கு. இல்லைக்கா, அவர் நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னார், அதான்க்கா சாப்பிடல. அவன் வெளியே சாப்பிட்டு வந்தான் சரி, நீயும் சாப்பிடல தானே? அவன் கூட சேர்ந்து சாப்பிட்றேன்னு தானே சொன்னேன். அப்புறம் நீயும் சாப்பிடலையா என்ன நைட்டு? அது அக்கா. என்ன அது இதுன்னு? அப்போ நைட்டு நீ சாப்பிடல அப்படி தானே? ஆமாக்கா. நேற்று சாயந்தரம் வந்ததுலேருந்து நீ சரியில்லானு, நைட்டு பசிக்குதுன்னு 7 மணிக்கே சொன்னல. சரி, அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவேன்னு சொல்லி வச்சா, அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இருந்திருக்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை? நேற்று நீ ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுலேருந்தே சரியில்லை. என்ன? அப்போ இவ எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணாளா? ஷோ, ஏன் அனு இப்படி பண்ற? நான் தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. நீ அதுக்கப்புறம் போய் சாப்பிட்ருக்கலாம்ல. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் அவர் நைட்டு தனியாக சாப்பிடுவார்ல, அவர் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். அவர் வரவும் லேட் ஆகிடுச்சா, எனக்கு அப்படியே பசியே போயிடுச்சு. சுத்தமாக பசிக்கலக்கா, அதனால தான் சாப்பிட்ல. நீங்கள் அதையே வைங்க, காலையில் நான் அதே சாப்பிட்டுக்கிறேன். லூசா அனு, நீ அதையே சாப்பிட்ணுன்றதுக்காகவா நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? இட்லி உப்புமா மாதிரி செஞ்சு வைக்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். நான் எதுக்கு கேட்டால் நீ எதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க? என்னமோ பண்ணு போ. நல்ல பிள்ளைங்கம்மா. அவன் வெளியே சாப்பிட்டு வந்துட்டான்னு மேடமும் சாப்பிடாம நைட்டு தூங்கியிருக்கா. இவ்வளோ என்னதான் சொல்கிறது? சரி, போய் தலையை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு போய் ஐஷுவை பார்த்துட்டு வரணும். நானும் நேற்றே வந்த உடனே போய் பார்க்கணும்னு நினச்சேன், நேற்று பார்க்கவே முடியல. இப்போவாச்சும் போய் பார்த்து பேசிட்டு வரலாம். ஐஷு. அடடே, வாங்க புது பொண்ணு. என்ன ஐஷு, என்ன போய் புது பொண்ணுங்கிறீங்க? கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆக போதுப்பா. ஆனாலும் இந்த வீட்டுக்கு நீங்க தானப்பா புது பொண்ணு, அதனால தான் அப்படி சொல்கிறேன். என்ன, இந்த பக்கம் காற்று வீசுது, அதிசயமாக இருக்கே. சாரி ஐஷு, நீங்கள் வந்து 2 நாள் ஆச்சு, உங்களை வந்து பார்க்கலன்னு தானே இப்படி சொல்கிறீங்க. கொஞ்சம் ஒர்க் பிஸி, அதான்ப்பா வரவே முடியல. நேற்று வந்ததுலேருந்து ரொம்ப தலைவலியாக இருந்ததுன்னு படுத்துட்டேனா, அதனால தான் ஐஷு உங்களை வந்து பார்க்க முடியல. சாரி. அச்சோ அனு, நான் சும்மா தான்ப்பா உங்களை கிண்டல் பண்ணேன். நானுமே பிஸி தான், எனக்குமே கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதான் நான் பிஸி. கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் 2 நாளாக நானே ரொம்ப பிஸியாக தான்ப்பா இருந்தேன். ஓகே ஓகே ஐஷு. இன்றைக்கும் ஏதாச்சும் வேலை இருக்கோ? காலையிலே லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமாம் ஐஷு, ப்ராஜெக்ட் விஷயமா ரிசர்ச் பண்ணுறதா சொன்னேன்ல. ஸோ அது இன்னும் 2 வீக்ஸில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு. அதான் கொஞ்சம் நான் ரெகுலராக அங்கே போயிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நான் இந்தியாவில் இருக்கனால கொஞ்சம் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது, அதான்ப்பா. ஓ அப்படியா ஐஷு, நான் கூட இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, உங்களையும் கூட்டிகிட்டு வெளியே போகலான்னு பார்த்தேன். நீங்கள் என்னென்னா பிஸியாக இருக்கீங்களே. ஓ மேடம், என் கூட வரலாம் உங்களுக்கு டைம் இருக்கா? நான் உங்கள் ஆள் கூட தானே சுற்றுவீங்கன்னு நினச்சேன். அவன் என்ன பண்ணுறானா? இல்லை ஐஷு, நேற்றே அவர் ரொம்ப லேட்டாக தானே வந்தார், டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்காரு, அதான். ஓ அப்படி, உங்கள் ஆளுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஊருக்கா, அப்படி தானே? அச்சோ இல்லை ஐஷு, சும்மா உங்களுக்கும் போர் அடிக்குமேன்றதுக்காக தான் நான் சொன்னேன்ப்பா. நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன். சரி சொல்லுங்கள், எங்கே போகணும்? எதுவும் பிளான்லாம் இல்லை ஐஷு, சும்மா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமான்னு தோணுச்சு, அதான். அப்படியா? ஓகே. அப்போது இங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாமா? ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு போயிட்டு வருவோம். ஓகே. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் என்ன புதுசாக தாவணி பவுடர்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க? இப்படிலாம் உட்கார ஆள் கிடையாதே நீங்கள்.
இல்ல அனு, அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உங்க மேரேஜ் அப்ப நான் போட்டேன் தெரியுமா, அதனாலயோ என்னமோ தெரில, எனக்கும் ஆஃப் சாரி பிடிச்சிருக்கு. அதான். ஏன் எனக்கு நல்லா இல்லையா? அட என்ன ஐஷு இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இனிமே இப்படியே போட்டுக்கோங்க. அனு, டெய்லிலாம் போட முடியாது. என்னைக்காச்சும் போடணும்னு தோன்ற அன்னைக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகே? ம், சரி ஐஷு. சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஆ, ஓகேப்பா. எப்படியோ வசந்தி, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி வா, நாம போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். அக்கா, அனுவும் ஐஷும் வந்துட்டாங்களா இல்லையா? எப்போ வெளியே போனாங்க? போய் கூட 1 மணி நேரம் ஆச்சு. அட இருமா வசந்தி, 2 பேரும் தானே போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போய் சாப்பிட்டு வரேன்னு போனாங்க. ஏதாச்சும் பேசிட்டு வருவாங்க. வரட்டும் பொறுமையா. என்ன போயிட்டு இப்போ? அதுக்கு இல்லைக்கா, அர்ஜுன் வீட்டில் தானே இருக்காரு, அதான் கேட்டேன். அட, அர்ஜுன் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கான்ப்பா. அவன் நல்லா தூங்குறான். அது அனு என்ன பண்ணுவா பாவம். அதான் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி வெளியே கிளம்பிட்டாங்க. சரி, போயிட்டு வரட்டும். சரிங்கக்கா. அப்புறம் கையல், எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்க தானடா? எப்படி ரிசல்ட் வரும்? சித்தி, கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் வரும் சித்தி. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அப்போ ஓகே, பார்க்கலாம். கையல் குட்டி மட்டும் நான் நினச்ச மாதிரி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன்னா சித்தி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அப்படியா? என்ன சித்தி? சொல்லுங்க சித்தி. ம், அது சர்ப்ரைஸ். நீ ரிசல்ட் வர அன்னைக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் அந்த சர்ப்ரைஸ் கொடுப்பேன். சித்தி, இன்னும் 1 மந்த் தானே, வெயிட் பண்ணுடா. ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் என் கையல் குட்டிக்கு அந்த gift கண்டிப்பாக தருவேன். ம், ஓகே சித்தி. சரி சரி கயல், இப்போ நீ போயிட்டு சீக்கிரமாக அழகாக ரெடியாகி வர. நாம் 2 பேரும் இப்போ வெளியே போகிறோம். வெளியே வா? எங்கே சித்தி? நான், நீ, சித்தப்பா 3 பேரும் ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு நல்லா ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வரோம். ஓகே? ஐ சூப்பர் சித்தி, ஜாலி ஜாலி, போயிட்டு வரலாம். உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா அவள் வந்தோடனே ஜாலியாக அவள் பின்னாடியே சுற்றுவ. இருடி வரேன். ஓகே, ஓடிப்போ, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. சித்தப்பா இப்போ வந்துருவாரு. ஆ, ஓகே சித்தி. ஏய் நில்லுடி. சொல்லுங்க சித்தி. எங்கடி போகிற? சித்தியும் சித்தப்பாவும் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க சித்தி. அதான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரலான்னு போகிறேன். ஓ, மேடம் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கீங்களோ? நீங்கள் ஊர் சுற்றினா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் எவடி பாப்பா? போய் முதல்ல வீட்டில் இருக்க வேலையை பாருப்போ. ஊர் சுற்ற கிளம்பிட்டா. சித்தி. என்னடி வர வர ரொம்ப ஓவராக தான் துள்ளிட்டு இருக்க. முன்னாடி நான் ஒரு பேச்சு சொன்னால் அதை தட்டாமல் செய்வேன். இப்போல்லாம் என்ன வாய் நீளுது? போய் வேலையை பாருடி. கயல். சொல்லுங்க சித்தி. நான் சொன்னேன்ல, சீக்கிரமாக போய் ரெடி ஆகிட்டு வா. நீ வேற யார் சொல்கிறதும் கேட்கணும்னு இல்லைடா. இப்போது நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். ஓடிப்போ, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. ஏய் என்னடி, நான் சொல்கிறதெல்லாம் அவசியமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் சொல்கிறத அவள் கேட்டு தாண்டி ஆகணும். கையல், நான் உன்கிட்ட தானே சொல்கிறேன் சீக்கிரமாக போய் ரெடி ஆகிட்டு வான்னு. சித்தப்பா அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டாருடா. ஓடு ஓடு. ம். ஏய் என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க? நான் என்னக்கா ஓவரா பண்ணேன்? நான் பாட்டுக்கு என் பிள்ளைய கூப்பிட்டுட்டு வெளியே சாப்பிட போகலான்னு பார்க்குறேன். நீங்கள் அதில் தடையாக இருந்தா நான் என்ன பண்ணுறது? என்னது உன் பிள்ளையா? ம், அவன் என்ன உன் வயிற்றுலையா பிறந்தா உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா, அவ என் புருஷனோட அண்ணாவோட குழந்தை. என் புருஷனோட அண்ணா குழந்தை எனக்கும் குழந்தை மாதிரி தானே. அதனால தான் நான் சொல்கிறேன் அவள் என் குழந்தைன்னு. அவளை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் இனிமேல் நீங்கள் பார்த்தா போதும். இல்லைனா அவளை இப்படி தான் நோண்டுவீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏய் என்னடி பண்ணுவ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்க. உனக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டுக்கு வந்தவடி. எனக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. அக்கா, யார் எப்போ வராங்கன்னெலாம் முக்கியம் இல்லை. இப்போ உங்களுக்கும் எனக்கும் பேச்சே இல்லை. நான் உங்களுக்கு வழியில் எதுவும் குறுக்கே வர்றதில்ல. நீங்கள் மட்டும் ஏன் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்க? பார்க்குறேன்டி, இன்னும் எத்தனை நாள் இந்த திமிரு ஆட்டம்லாம் ஆடுறேன்னு. என்ன நடக்குதுங்க? பாருங்கக்கா. பிரியா, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். கிளம்பலாமா? கிளம்பலாம் வா. கையில் ரெடியாக சொல்லியிருக்கேன், அவளும் வந்துட்டோம். ஓகே ஓகே. சித்தி, நான் வந்துட்டேன் சித்தி, போகலாம். அட, என் கையல் குட்டி இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்காளே. வா போகலாம் போகலாம். எங்க வாங்க போய் கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். சரிக்கா, நாங்கள்லாம் போயிட்டு வரோம். பாய். நீங்கள் ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணுங்க. வாடா குட்டி, கிளம்பலாம். பாய் பாய். பரவாயில்ல, இந்த செடியெல்லாம் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. அழகாக பூ பூத்துருக்கு. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. என்ன இருந்தாலும் செடியில் இருக்க பூவை பார்க்கவே அழகுதான். மேடம் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறேன். இருடி வரேன். ஒய் மேடம், என்ன பண்ணுறீங்க? என்ன சார், நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சா? அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நான் வந்ததுக்கு முன்னாடியே தெரியும் தானே?
ஆமாம், ரொம்ப நேரமாக என் பின்னாடியே நின்று எப்படி என்னை பயப்படுத்தலான்னு ஒரு ஐடியா போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அது கூட எனக்கு தெரியும். ம், சரிதாண்டி. சரி, இங்க என்ன பண்ற? ம், சமைச்சிட்டு இருக்கேங்க, பார்த்தா தெரியல. ஏய், இந்த கிண்டல் தானடி வேண்டாங்கிறது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? சரிடி, நீ பார்த்த வேலைலாம் போதும். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி தான் பேசேன். அது கொஞ்சம் கீழே வெய்யு. ம், இப்போ நான் திரும்பியாச்சுல, சொல்லுங்க என்ன? சாரி அனு, இன்னைக்கு ஃபுல்லா நான் ரொம்ப டயர்டா தூங்கிட்டே இருந்துட்டேன். அதான். சாரிடி. பரவாயில்ல மாமா, இதில் என்ன இருக்கு? ஆமா, இன்னைக்கு நீயும் ஐஷும் வெளியே போயிட்டு வந்தீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ம், நான் சொல்லலாம் தான் ரூமுக்கு வந்தேன். நீங்கள் நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நானும் ஐஷுவும் போயிட்டு வந்தேன். நான் தான் போய் ஐஷுவை கூப்பிட்டேன். அவங்களும் பாவம் ரிசர்ச்னு ரூம்லேயே ரொம்ப நேரம் இருக்காங்க. அவங்களுக்கும் ஏதோ போர் அடிக்கும்ல, அதான் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டேன். வந்தாங்க, 2 பேரும் ஜாலியாக போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ம், பரவாயில்லடி. சரி, இப்போ வேணா எங்க வெளியே போயிட்டு வரலாமா? ம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏண்டி, என் மேல கோவமா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம வேணா இங்கேயே உட்காந்து பேசலாம். அப்போ ஓகே, வா உட்கார் வா. என்ன மாமா பண்ணுறீங்க? என்னங்க இதெல்லாம்? யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நான் ஒன்றும் வேற யாரும் மடியிலயோ படுக்கலையே. என் பொண்டாட்டி மடியில் தானடி படுத்திருக்கேன். அப்புறம் என்ன? ஆனாலும் யாராச்சும் பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? இந்த மாதிரி வெளியில் அதுவும் கார்டனில் இப்படி படுத்துருக்கிறது யாராவது பார்த்தாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. வீட்ல யாருமே இல்லை செல்லம். என்ன சொல்கிறீங்க? அக்காங்களாம் உள்ளே தானே இருந்தாங்க. இல்ல, அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அண்ணனுங்களும் வீட்ல இல்ல. ஐஷுவும் தூங்கிட்டு இருக்கான். இந்த அரவிந்தும் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கான். அதனால யாருமே இல்ல. யாராச்சும் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. அமைதியா இருடி கொஞ்ச நேரம். இதுக்கு முன்னாடி உன் மடியில படுத்திருக்கனா? இல்ல. எனக்கு என்னமோ இன்னைக்கு உன் மடியில படுக்கணும்னு தோணுச்சு. அது ஒரு தப்பா? தப்பெல்லாம் இல்லை, ஆனால் இப்போ இப்படி படுத்துருக்கிறது தப்பு தானே. என்ன மேடம்க்கு வாய்ஸ்லாம் மாறுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? நான் உன்னை கேட்கட்டா? ம், கேளுங்க மாமா. ஏன் அனு என் மேல இவ்வளோ பாசமா இருக்க? நீ காட்டுற மாதிரி பாசம் இதுவரை யாருமே என் மேல காட்டினது இல்லடி. ஏன்னா நீங்கள் என்னோட புருஷன், என்னோட மாமா, ஏன் செல்லக்குட்டி, ஏன் டெடிபியர். அப்புறம் நான் பாசமாக இல்லாமல் வேற யார் இருப்பாங்க? ஆனா நீ இவ்வளோ பாசம் காட்டுற அளவு உனக்காக நான் எதுவுமே செஞ்சதில்ல அனு. என்ன எதுவுமே செஞ்சது இல்லையா? எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கீங்க. நானா? நான் எதுவும் செய்யலையே. என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க. என் அம்மா அப்பாவே இருந்திருந்தா கூட எங்கள் அம்மா என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்காக அக்கறையாக பாசமாக ஒவ்வொரு இடத்துலையும் எனக்காக நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அது போதாதா ஒரு பொண்ணுக்கு? ஓ, அப்படியா மேடம்? ம், ஆமானு, நைட் ஏன் நீ சாப்பிடல? அது நான் மாமா அது நான் சிரிச்சுட்டே கேட்குறேன்னு நீ சமாளிக்காத. உள்ளுக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்கு. ஆனா இப்போ உன் மடியில படுத்துட்டு இருக்கனால சிரிச்சுட்டே இருக்கேன். நீயும் சிரிச்சுட்டே பதில் சொல்லு, ஏன் சாப்பிடலன்னு. அது மாமா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் படுத்துகிட்டே இருந்தேன். பசிக்கவே இல்லைங்க. அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்களும் வெளியே சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டீங்களா, தனியாக எப்படிங்க உட்காந்து சாப்பிட்றது? எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். யார் கூடயாச்சும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதான். அதுக்கு நான் வந்த உடனே வெளியே சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. அப்போவே மேடம் என்கிட்ட நான் இன்னும் சாப்பிடல மாமா, வாங்க என் கூட உட்காருங்கன்னு சொன்னா நான் என்ன உன்னை கடிச்சு சாப்பிட்ருவேனா? நானும் வந்து உன் கூட உட்காந்துருப்பேன்ல. நேற்று அவ்வளோ நேரம் மாடியில் உட்காந்து 2 பேரும் கதை பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லலை உன்னை. சரி சரி மாமா, கோவப்படாதீங்க. சாரி, இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனிமே நீங்கள் வர லேட் ஆகிட்டு ஒரு வேளை நீங்கள் வெளியே சாப்பிட்டு வந்தாலும் இனிமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரியா? கோவப்படாதீங்க ப்ளீஸ் மாமா. உன் முகத்தை பார்த்தா திட்ட கூட முடியல அனு. அப்படி தான் இருக்கணும். ஏதோடி இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கனால நீ பண்ண காரியத்துக்கு திட்டாம உங்ககிட்ட சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணி பாரு, இன்னொரு அர்ஜுனை நீ பாப்ப. நான் தான் இப்போ சாரி சொல்லிட்டேன்ல, சும்மா அதே பேசிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் நீங்கள் எந்திரிங்க, நான் உள்ளே போகிறேன். சரிடி, அதை பத்தி பேச மாட்டேன். ஏன் மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? கேளு. இல்லை, நமக்கும் கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆக போதில்ல. இன்னும் நாம் இன்னும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணல. நீங்கள் ஏன் அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை? உங்களுக்கு அதிலலாம் எந்த ஆசையும் இல்லையா என்ன?
அப்படின்னு யார் சொன்னா? எனக்கும் ஆசைலாம் இருக்குதான். அப்புறம் ஏன் நீங்கள் அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை, எதுக்கும் ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலையே? ஏனோ நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இது வேண்டான்னு சொல்கிறப்ப என்னன்னு சொன்ன? நாம் இன்னும் நிறைய லவ் பண்ணலாமாம்மா, நிறைய அங்கேயும் இங்கேயும் போகலாம், அதுக்கப்புறமா இதெல்லாம் தானாக நடக்கட்டும் நீ தானே சொன்ன. அதே சமயம் 2 பேரும் சம்மதத்தோடு தானே நடக்கணும். இப்போது எனக்கு மட்டும் ஆசை இருந்தால் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப உனக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறப்ப அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? அப்போது நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணுறீங்களா மாமா? அப்போது நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னடி ஆச்சு உனக்கு? இப்போ என்கிட்ட இந்த கேள்வி கேட்டு எனக்கு அதில் விருப்பம் இருக்குன்னு சொன்னனால நீ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குற, அப்படி தானே? அது இல்லை மாமா, நானாக மனசாக தான் கேட்குறேன். இல்லானோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு தெரியானோ இப்போ நீ எனக்காக தான் ஓகே சொல்கிறேன்னு, அதான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். என்ன மாமா, இப்போ தானே ஓகேன்னு சொன்னீங்க, அப்புறம் டைம் வேணும்னு கேட்குறீங்க? ஆமானோ, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கலாமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன, ஓகேவா? ம், ஓகே. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே ஏதோ